ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேம் வந்து பார்க்க போறோம். அதாவது என்ன, நீயா நானா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, யூ ஆர் மீ. அதாவது நான் என்னன்னா ஒரு 10 கொஸ்டின் மொத்தம் இருக்குது. ஒரு 5 கொஸ்டின் நான் கேட்பேன், ஒரு 5 கொஸ்டின் சரண்யா கேட்பா. இதுல வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து பதில் வந்து 2 பேருமே காட்டுவோம். 2 பேரும் ஒரு சைடு வந்து சரண்யா, எஸ்னா சரண்யா, ஆர்னா ரமேஷ். 2 சைடும் 2 இதுலயும் ஒரு சைடு ரமேஷ், ஒரு சைடு சரண்யா இருக்குது. அந்த இதுக்கு வந்து 10 அந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆன்சரோ அதை காட்டும். அது எப்படி ஒத்து போகுது 2 பேரும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து 1 by 1 கேட்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கட்டா, நீ கேட்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆறுனா எப்படி கேட்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துன்னா, அதிகமா வந்து வீட்டில் டிவி பார்த்துட்டே இருக்குது யாரு அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டக்கட்ட 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 டக்கட்ட. சரி, கரெக்ட், ஓகே, கரெக்டாக தான் சொல்லுங்க. அதிகமா டிவி பார்க்கறது நீங்க தான். ஆமா, டிவினா நியூஸ் பார்ப்பேன் நிறையா. ரொம்ப படம் பார்ப்பீங்க, எல்லாமே நீங்க தான் அதிகமா பார்ப்பீங்க. படம் பார்ப்பேன், ஃப்ரீ டைம்ல படம் பார்ப்பேன், பெரும்பாலும் நியூஸ் பார்ப்பேன். சரண்யா வந்து பெரும்பாலும் டிவி பார்க்க மாட்டா, ஃபோன் தான் அதிகமாக பார்ப்பான். ஆனால் இதே டிவிக்கு பதிலாக ஃபோன் வச்சிருந்தா சரண்யா மாட்டிருப்பான். டிவி வச்சதுனால நான் மாட்டிக்கிட்டேன். ஓகே, கீழே வச்சிரு. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ரொம்பவே ஜாலியான ஆளு, இந்த சீரியஸ் அவருன்னு இல்லாம அப்படி ஜாலியா இருக்கிற ஆளு யாரு அப்படின்னா, டடரன் 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 டடரன், அதான் நான் தான். உண்மையை ஒத்துக்கணும்ல, நம்ம சும்மா சொல்லக்கூட கரெக்டா சொல்லணும்ல. அவங்க தான் நல்லா ஜாலியா இருப்பாங்க. ஜாலியான ஆளு. ஆமா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளும் கிடையாது, ஆனா ஜாலியாவும் இருக்க முடியாது, நார்மலா இருப்பாங்க. ஓகே, 3வது கொஸ்டின் என்னன்னா, அதிகமா செலவாளி, ரொம்ப பைசா வந்து செலவு பண்ற ஆளு யாரு அப்படின்னா, டடரன் 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 டடரன். கரெக்டா சொல்றேன், உனக்கே தெரியுது. ரைட்டு, நம்ம தான் அப்படின்னு. நான் வந்து ஓரளவு தேவையான விஷயத்துக்கு தான் செலவு பண்ணுவேன். சரண்யா வந்து கொஞ்சம் வீட்டுக்கே செலவு பண்ணுவேன். அதான் திருவிழா, ட்ரெஸ் எடுக்கணும், திருவிழாவுக்கு மேக்கப் செலவு. ஆமா, திருவிழாவுக்கு மேக்கப் செலவுனே 15,000 ரூபாய் செலவு பண்ணிட்டா அப்படின்னு பாத்துருங்க. இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஓகேவா? நீ சொல்லிதானே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ரைட். அடுத்தால, வீட்டில் யார் ராஜ்யம்? வீட்டுல வந்து ராஜ்யம் பண்ணதா யார் ராஜ்யம்? யார் ராஜ்யம் பண்ணுவா? யார் ராஜ்யம்? டடரன் டடரன் டடரன். என்ன அவதான் சரண்யா தான். உண்மையிலே ராஜ்யம் பண்ணி பார்த்தனா தெரியும். அப்படி எல்லாம் பெருசா தெரியலையே எனக்கு. என்னமோ நீ தான் அந்த மாதிரி இருக்கு. நான் பண்ண மாதிரி, நான் அப்படி ஒண்ணு ராஜ்யம் பண்ண மாட்டேன். நீங்க தான் ராஜ்யம் பண்றீங்க. நான் ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது முடியாம நான் இருக்கேன். நினைக்கிறா, பண்ணிட்டு இருக்கா, சும்மா இல்ல. சரி, ஓகே ஓகே. என் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல நான். நீங்க தான் பண்ண மாதிரி இருக்கு. கம்மி பண்ணிக்கோங்க. இனிமே நான் தான் ராஜ்யம் பண்ணுவேன். அவதான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இனி நான் ராஜ்யம் பண்ணனும்னு இருக்கேன். இவ்வளவு நாளா அவதான் பண்ணிட்டு இருந்தா. இல்ல. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதை போர்டு கீழே வச்சு தூக்கிட்டே எப்படி ரமேஷ்னு காட்டிட்டே இருக்காது. வச்சிரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வீட்டிலே சோம்பேறி. கண்டிப்பா நீங்க தான். நானா? இல்ல இல்ல இல்ல, தப்பு. இல்ல சரண்யா, நான் என்ன சோம்பேறி? நீங்க தான் ரொம்ப சோம்பேறி. சோம்பேறி இந்த இடத்துலயே இருந்துட்டு அதை எடுத்துட்டு வா. அதுக்கு வந்து வேற क्वेश्चन இருக்கு. அதுக்கு இன்னொரு क्वेश्चन பின்னால வரும். சரி, இருந்தாலும் சோம்பேறி வேறனா சரண்யா தான். மத்தியானம் நல்ல மத்தியானம் ஆக்டிவா இருப்பேன். நல்ல மத்தியானம் தூங்குவா ஃப்ரெண்ட்ஸ். தூங்குனா சோம்பேறி நடத்தமா? நான் என் வர்க் எல்லாம் முடிச்சிட்டு இது பண்றேன். ஆமா, நானே என் வர்க் எல்லாம் முடிச்சிட்டு தான் இது பண்றேன். எது பண்றீங்க? நான் சோம்பேறி எல்லாம் கிடையாது, சுறுசுறுப்பா இருப்பேன். இது வந்து இந்த தப்பான சரண்யா தப்பா கட்டியிருக்கா, நான் கரெக்டா கட்டிக்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இதை அப்படியே விட்டுறலாம். காலையில அதிகாலையில வந்து 6வது கொஸ்டினா, 6வது கொஸ்டின் நான் வந்துட்டேன். ஆக்சுவலா நீ தான் வாசிக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின் நீங்களே சொல்லுங்க. அதிகாலையில ஏர்லி மார்னிங் வந்து முழிக்கிறது யாரு அப்படின்னா, அது சரண்யா தான். சரண்யா தான். ஏன்னா காலையில வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும், அதனால சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. அதனால காலையிலே முழிக்கிறா. இல்ல அப்படினால எவ்வளவு லேட்டா முழிப்பேன்? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக வேண்டியது. எப்ப முழிப்பேன் நீங்க சொல்லுங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நார்மலா இல்ல, எப்போதுமே முன்னாடி முடிச்சிருவா. ஆனா அவன் எனக்கு முன்னாடி எப்படினாலும் முடிச்சிருவா. ஸ்கூல் இருந்தாலும் இல்ல. நான் எவ்வளவு சுறுசுறுப்பான பொண்ணு. சுறுசுறுப்பு வேற, இது வேற. ஆமா, சுறுசுறுப்பா இருக்கறவங்க காலையில எந்திரிப்பாங்க. இல்ல, இது சுறுசுறுப்புல சேராது. இல்ல காலையில முழிக்கிறது வந்து சரண்யா எப்போதுமே நான் முழிக்கும்போது டீ போட்டு ரெடியா. சுறுசுறுப்பானவங்க தான் காலையிலேயே எந்திரிப்பாங்க. சோம்பேறி தான் லேட்டா எந்திரிப்பாங்க. நான் வந்து எவ்வளவுதான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருந்தாலும் இல்லாம வீட்ல இருந்தா கூட நான் சீக்கிரமா எந்திரிப்பேன். நான் முழிக்கும் போது காலையில டீ போட்டு ரெடியா இருக்கும். ஸ்கூல் இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டா தந்துரும். அந்த விதத்தெல்லாம் பாராட்டணும்.
அதெல்லாம் காலைல க்ளீனாக முடிச்சிருவா. நான் கொஞ்சம் அவள் முடிச்சு ஒரு 1 ஹவரில் நான் முடிப்பேன். ரொம்ப லேட்டாக முடிக்க மாட்டேன், ஓரளவு இதாக முடிச்சிருவேன். ஓகேவா? உடைக்கல வைங்க மேடம். நெக்ஸ்ட் வந்து நீ வாசி 7வது. அதிகமா கோவப்படுறது யாரு? அதிகமா கோவம்லாம் வராது, ஓரளவு கோவம் வரும். அதிக கோவங்கிறது தப்பான கொஸ்டின். கோபப்படுவது யாரு அப்படின்னு வச்சிடும். சரியா? அப்படின்னா யாரு? சரண்யா கோவப்பட மாட்டா. சரண்யா வந்து கூலாக தான் இருப்பா, எப்போதுமே கூல் பண்ண மாட்டா. பரவாயில்ல அந்த இடத்துல எஸ் காட்டிட்டு அப்புறம் யாரு காட்டிங்க அப்போ உண்மையை சொல்லு. கொஞ்சம் கோவப்படுவேன். சரி, அதெல்லாம் சின்ன கோவம், அதெல்லாம் கோவம் கிடையாது. அப்படி பார்த்தா 2 இடத்துல வந்து அதிகம் நான் தான், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்தல 8வது கொஸ்டின் வந்து என்னது? அதிக வேலை வாங்குறது, உட்காந்துட்டு அதிகமா அடுத்தவங்க அது நான் தான் ஒத்துக்கிறேன். நானே ஒத்துக்குவேன். நான் தான் அதிகமா உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு புரியுது இல்ல, இனிமேல இருந்து வேலை வாங்காதீங்க. அப்போ நேல இருந்து தான் அதிகமா வாங்குவேன். அந்த இதுக்கு என் பேரை கட்டியாச்சுல, அதிக வேலை வாங்குறது யாருன்னு ஒத்துட்டு இல்ல, அப்போ வாங்கதான் செய்யணும். இது நல்ல கதை இல்ல, இனிமேல இருந்து வேலை வாங்க கூடாது. நான் வாங்குவேன் இனிமேல இருந்து உட்கார்ந்து. சரி வாங்கி அவ்வளவுதானே. உனக்கு கேட்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நான்வெஜ் வந்து அதிகமா சாப்பிடுற நான்வெஜ் பிரியர் யாரு? அது நீங்க தான். அதான் நான் தானே. ஆமா, சரண்யா ரொம்ப நான்வெஜ் சாப்பிடுவா. எல்லாமே சாப்பிடுவா, ஒரு அளவோட தான், ரொம்ப சாப்பிட மாட்டா. ஆமா, ரொம்ப கண்ட்ரோலோட தான் இருப்பா. முட்டைலாம் ரொம்ப பிடிக்காது. இதுதானே எதுவுமே அதிகமா எதுவுமே வெளுத்து வாங்க மாட்டேன். அப்படி எல்லாமே லிமிட். நானும் வெளுத்து வாங்க மாட்டேன், ஆனா நல்லா பிடிக்கும். உன்னை விட நான் நல்லா சாப்பிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கடவுள் பக்தி ஜாஸ்தி வந்து யாருக்கு? 2 பேர்ல, சரண்யாவுக்கா ரமேஷ்கா? அது சரண்யா தான். நான் கோயிலுக்கு பெருசா ரொம்ப போக மாட்டேன், போவேன் முக்கியமான நாட்கள்ல போவேன். சரண்யாவும் ரொம்ப போக மாட்டேன். ஆனா இல்லன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கும் கொஞ்சம் உண்டு. ஆனா என்ன கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. எல்லாமே கடவுள் பக்தி வந்து சரண்யா கொஞ்சம் அதிகம் தான், என்னையோட. எனக்கும் உண்டு, ஆனா என்னையோட கொஞ்சம் ஜாஸ்தி சரண்யாவுக்கு. வேற அவ்வளவுதான். நான் 10 முடிஞ்சதா? இந்த கேம் வந்து எப்படி இருந்து அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போல அடுத்த வீடியோல நாங்க மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பை பை, டாடா.